கள்ளக்காதலனின் பள்ளி தோழியை மிரட்டி பணம் பறிக்க முயன்ற இந்த குடும்ப குத்து விளக்குதான் நான் சூடான மோகினி என பப்பில் குத்தாட்டம் போடும் ஹேமலதா. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் இந்திராநகர் பகுதியைச் சேர்ந்த இந்த ஹேமலதா திருமணமாகி கணவரை பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் இவருக்கு 2 குழந்தைகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இவர் இந்திராநகர் அருகே உள்ள பிரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஜெயந்தன் என்பவரை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கூறி வந்த நிலையில் கடம்பத்தூர் காவல் நிலையம் முன்பாக தள்ளுவண்டி கடையில் ஜூஸ், சமோசா, பஜ்ஜி உள்ளிட்டவைகளை ஜெயந்தனோடு சேர்ந்து இவர் வியாபாரம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடம்பத்தூர் பிடிஓ அலுவலகத்தில் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வரும் வைஷாலி என்பவர் அந்த வழியே செல்லும் போது ஹேமலதாவின் தள்ளுவண்டி கடையில் ஜூஸ் குடிக்க வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு ஜெயந்தனை கண்ட வைஷாலி தான் உன்னுடைய பள்ளி தோழி என கூறி நெருங்கி பழகிய நிலையில் ஜெயந்தன் வைஷாலியை தனது வீட்டிற்கு அழைத்து வந்து அரை நிர்வாணமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அங்கு வந்த ஹேமலதா ஜெயந்தன் மற்றும் வைஷாலி அரை நிர்வாணமாக இருந்ததை தனது செல்போனில் வீடியோ எடுத்தது மட்டுமின்றி வைஷாலியை சரமாரியாக தாக்கி அவரின் கழுத்தில் இருந்த 1.5 சவரன் செயினையும் பிடுங்கிக் கொண்டு அவரை விரட்டியதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து வைஷாலியின் கணவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஹேமலதா வைஷாலி ஜெயந்தன் வீட்டில் இருந்த நகை, பணம் உள்ளிட்டவற்றை திருடி சென்று விட்டதாகவும் அதனை திருப்பி தராவிட்டால் ஜெயந்தனோடு வைஷாலி நிர்வாணமாக இருந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிடுவேன் எனவும் மிரட்டல் விடுத்திருக்கிறார். இதனால் அதிர்ந்து போன கணவர் துவக்கத்தில் வீடியோக்களை வெளியிட வேண்டாம் என பயந்து கெஞ்சி இருக்கும் நிலையில் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றவே தான் போலீசில் புகார் அளிக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார். இதை எதிர்பார்க்காத ஹேமலதா தனது கள்ளக்காதலனான ஜெயந்தனோடு சேர்ந்து வைஷாலியின் கணவருக்கு முன்னதாகவே வைஷாலி நகை, பணம் ஆகியவற்றை திருடிவிட்டதாக கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் ஹேமலதாவும் அவரது கள்ளக்காதலன் ஜெயந்தனும் செய்த அட்டகாசங்களும் பணம் பறிக்கும் முயற்சியில் ஈடுபட்டதும் வெளிப்படவே உடனடியாக வைஷாலியிடம் பறித்த நகைகளை திருப்பிக் கொடுக்கும்படி ஹேமலதாவை மிரட்டி அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் நகைகளை திருப்பித் தருவதாக கூறி சென்ற ஹேமலதா திடீரென மாயமானார். இதனையடுத்து ஜெயந்தன் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்த போலீசார் தலைமறைவாக உள்ள ஹேமலதாவை தேடி வருவதாக கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.